ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 10/12/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. ஏகாதசி திதி, ரேவதி நட்சத்திரம் 8:30 வரை, பின் அசுவனி நட்சத்திரம், வணிசை கரணம், பிரபாலிஷ்ட, பின் சித்த யோகம் கூடிய நாள். இன்னைக்கு ஏகாதசி இருக்கு. சூலம் கிழக்கு தென்கிழக்கு, நாளிகை 8, பரிகாரம் தயிர். ஏகாதசியும் சனிக்கிழமையும் கூடி வர்றது ரொம்ப சிறப்பு. பெருமாளை வழிபட பொருளாதார மேன்மை உண்டாகும், உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பகை விலகும், வழக்குகள் தீரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். இருக்கிற காலம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு குழந்தைகள்லாம் இருக்கு. வயதானவங்க இறப்பது சகஜம், குழந்தைகள்லாம் இருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய நிலை, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய முன்னேற்றத்துக்கு இறை வழிபாடு ரொம்ப நற்பலனை கொடுக்கும். சனிக்கிழமை வீடெல்லாம் கழுவி விட்டு காகத்துக்கு தயிரிலும் கலந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்றது நல்லது. முடிஞ்சால் பைரவருக்கு, ஆஞ்சநேயருக்கு, பெருமாளுக்கு, சனி பகவானுக்கு, நவகிரகங்களுக்கு இதெல்லாம் தீபமேற்றி அர்ச்சனை வைக்க இந்த சனி கிரக பாதிப்பு நீங்கும். பொதுவாக சனி கிரகங்கிறது கெடுதல் செய்யக்கூடிய நிலை உள்ளதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அது நன்மை செய்யக்கூடிய கிரகம். ஆயுள் காரகன் 12 ராசிகளிலே பகை ராசிகளில் சஞ்சரிக்கும் போது பொதுவாக பலவீனங்கள் ஏற்படுகிறது. அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் விட பொது மனிதர்கள், பிரபலங்கள் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகத்தில் பகை, சிம்மத்தில் பகை, விருச்சிகத்தில் பகை. இப்போ கடகத்தில் பகை பெற்றிருக்கும் போது 2004 அந்த சுனாமி ஏற்பட்டது. அதே மாதிரி இப்போ விருச்சிகத்தில் பகை. இப்போ பார்த்தீங்கன்னா அது சூரியனும் சேர்ந்திருக்கு. இந்த கார்த்திகை மாசத்துல சூரியனும் சேர்ந்திருக்கு. அப்போ உலகத்தில் மிக பிரபலமான தலைவர்களுக்கு இடையூறுகள், சிரமங்கள் இந்த கிரக அடிப்படையில் வருது. அவர்களுடைய சுய ஜாதகமும் அதுக்கு ஏற்றாற் போல பலவீனம் இருக்கிற பட்சத்தில் அது இன்னும் பலவீனப்படுத்த பார்க்கும். அந்த வகையான நிகழ்வு இந்த கார்த்திகை மாதம் முடிய வரைக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி இடையூறுகளுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குன்னு பஞ்சாங்கத்திலையும் போட்டிருக்கு. அதோட எத்தனை விஷயங்கள் நான் சொல்றது, ஜோதிடம் அப்படிங்கிறது முதல்ல ஏனோ தானோன்னு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் மீடியாவில், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. நிறைய ஜோதிடர்கள் எங்களை போன்றவங்க எழுதின விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக நடக்கக்கூடிய அந்த நாள் படியே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிலைகளை அறியும் போது ஜோதிடத்தை ஏன் நாம் தெரிஞ்சுக்க கூடாது, ஜோதிடத்தை ஏன் நாம் பாடமாக வச்சுக்கல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அதனால வருங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஜோதிடத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் அவ்வளவு பெரிய விஷயங்கள், அரிய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இயந்திரங்களை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஆக இந்த மனிதனினும் இயந்திரத்தை கார் எப்படி சர்வீஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் படிக்கிற மாதிரி, உடம்பை பார்த்துக்கிறதுக்கு டாக்டர் படிக்கிற மாதிரி, அந்த ஆத்மாவை இயக்கிறது, அந்த மருத்துவத்துக்கு மேலான பலன்கள் சிலது இருக்கு. அதை இயக்கக்கூடிய நிலையை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஜோதிடம். ஜோதிடர்களும் ஒரு மருத்துவர்கள் தான் சொல்றேன். அந்த ஜோதிடம் அப்படிங்கிறத அரசாங்கம் அங்கீகரிக்கணும், முறைப்படி விருதுகள் எல்லாம் வழங்கணும் ஜோதிடர்களுக்கு முறையை. நான் கூட இப்போ சுனாமி வந்தது 19/12/2004 மாலைமுரசு ஆரூடத்தில் கடல் கொந்தளிப்பு, புயல் அழிவு என கெடுபலன் நடக்குன்னு எழுதி நான் சொல்லி ஒரே வாரத்தில் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் எந்த அரசாங்கமோ வேற யாரோ பெரிய பத்திரிகைகளோ கூட பெருசா இது பண்ணிக்கல. பாக்கியராஜ் சார் மட்டும் பாக்கியாவில் போட்டுட்டு இருந்தார் ஒரு பக்கம், இந்த மாதிரி இவர் சொல்லி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, அது கூட முன்கூட்டியே கேட்டாங்க, என்ன ஜோதிடம்னா அளவா வச்சுக்கோங்க, என்ன இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க, அப்படி இந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, பரவாயில்லையே நீங்க எல்லாம் சொன்னது பரவாயில்லையே, யாராவது உங்களை பேட்டி எடுக்க வந்தாங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் வேற விஷயம், நம்ம பெருமைக்காகலாம் சொல்லலை. நான் சொல்றது எனக்கு புகழ் பெருமையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த உடம்பு நிரந்தரம் இல்லை, அது எனக்கு தெரியும். 12 வயசுலேயே தெரியும் எனக்கு இந்த உடம்பெல்லாம் நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது நல்லா எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பூமியில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் கிரகநிலைப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். குடும்பம், குழந்தைகள், இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதான் பேராசையெல்லாம் கிடையாது.
எதுவுமே கிடையாது. ஆனாலும் நடக்க வேண்டிய சூழல்கள்ல நடக்கிறதுக்கான பண தேவைகள் இருக்கு. அதுதான். மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, ஒரு ஒரு ஜோதிடரை நீங்க அங்கீகரிக்காட்டி கூட அந்த ஜோதிடத்தை அங்கீகாரம் பண்ணணும்னு சொல்றதுதான் என்னோட கருத்து. ஜோதிடருக்கு கொடுக்காட்டி கூட, அப்ப ஜோதிடருக்கு கொடுக்கும்போது தான் ஜோதிடத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும், அது வேற விஷயம். இருந்தாலும் நான் சொல்றது அதுக்கு ஒரு இதை இன்னும் ரிசர்ச் பண்ணலாம். நான் சொல்றது இப்போ ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யும் போது, ஒரு வயதான ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பணம் இல்லை, அவர் மக்களுக்கு ஜோதிடம் பார்த்து தான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. ஆனா அதே அவருக்கு ஏதோ அரசாங்கத்து மூலமா உதவிகள் கிடைக்கும் போது அவர் அந்த இயற்கை பற்றி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அதை சொல்லும்போது மக்களுக்கு பயன்படும். பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல அத்தனை பேருக்கும் பயன்படும். அப்படி நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்கலாம். அப்படி ஒரு பொக்கிஷங்கள் நம்ம ஜோதிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை எடுத்துக்கிறதுக்கான நேரம் இல்லை. இது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு, வழி இல்லை, பணம் இல்லை. இப்போ ஜோதிடர் என்ன பண்றாரு? வியாபாரம் பண்றாரு. அதே வேற வழி இல்லை, அப்படித்தான் பண்ணியாகணும். இல்லைன்னா அவர் வாழ முடியாது, அவங்க குடும்பம் வாழ முடியாது. இதை அரசாங்கம், நிறைய வசதி உள்ளவங்க, எக்கச்சக்கமான வசதி இருக்கு, பணம் என்ன பண்றதே தெரியலைங்கிறவங்க, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறவங்க இதுக்கு ஒதுக்கி ஒரு 10 ஜோதிடர் கூப்பிட்டு அதை ஆராய்ச்சிகள் பண்ணி வெளியிடலாம். இதெல்லாம் பண்ணலாம். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிகத்தில் நட்பு, சந்திரன் மேச சமம், செவ்வாய் மகர உச்சம், புதன் தனுசு சமம், குரு இருக்கக்கூடியதான் கன்னியில நட்பு, சுக்கிரன் மகரத்துல நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை விட்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, காலையில 8:30 வரைக்கும் சந்திரன் விரயத்திலிருந்து அப்புறம் ஜென்மத்துக்கு வரார். அது காலையில் 8:30 வரைக்கும் செலவுகளுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. அதுக்கு மேல செலவுகள் இல்லை. யார் சார் 9 மணிக்கு மேலதான் கிளம்பி போக போறோம், அதுக்குள்ள என்ன செலவு பண்ணிட்டு போறோம், பரவாயில்லைங்க, ரைட், அவ்வளவுதான். அது இன்னைக்கு செலவுகள் உங்களுக்கு இல்லை. வரவு பெருசா இல்லாட்டியும் செலவுகள் இன்னைக்கு கட்டுப்படும் சொல்லக்கூடிய நாள். ஜென்மத்துக்கு சந்திரன் வரும்போது புரியாத விஷயங்கள் புரியும், மனக்குழப்பங்கள் அகலும், தடைகள் நீங்கும். நேற்று போய் ஒரு வேலை முடிக்க முடியாமல் இருந்திருப்பீங்க, இல்லை பணம் பற்றாக்குறையாக இருந்திருக்கும், எவ்வளவு கொடுக்கணும்னு இருப்பாங்க, அந்த அமௌண்ட் உங்க வீட்டு இல்லாமல் திரும்பி வந்திருப்பீங்க. திரும்ப இன்னைக்கு எடுத்துட்டு போலாங்கும் போது என்ன ஆகுன்னா, அங்க போகும்போது இன்னைக்கு அது ஏதோ தள்ளுபடியோ ஏதோ ஒரு காரணம், அது விலை இறங்கி இருக்கக்கூடிய சூழலோ, உங்களுக்கு நேற்றைய பணத்திலேயே இன்னைக்கு வாங்குற மாதிரி சந்தர்ப்பம் வர்றது மகிழ்ச்சி கொடுக்கும் சொல்றேன். இப்படி சில நல்ல தருணங்களும் நல்ல சம்பவங்களும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய நாளாக உங்க ராசிக்கு இருக்கு. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறதும் உங்களுக்கு ஆரோக்கியமின்மை கொடுக்கும். பரணியில பிறந்தவங்க பைரவரை வழிபட அஷ்டம சனியோட இடையூறுகளை தீர்க்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியை கும்பிட நன்மைகள் உண்டாகும், ஆரோக்கியம் மேன்மை அடையும், பொருளாதார நிலையிலிருந்து வந்த சிரமங்கள் அகலும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன். சுக்கிரனுடைய நிலைப்பாட்டில் ஏற்றத்துக்குரிய சந்தர்ப்பம் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரார். ஆனாலும் குரு பார்வை வரவும் கொடுக்குது. அப்படி செலவு கொடுத்தாலும் கூட எப்படிப்பட்ட செலவு கொடுக்கும்னா சுப செலவுகளை கொடுக்கும். ஏதோ வீட்டு கடன், நகை கடன், வாகன கடன் இந்த மாதிரி இருந்தால் கட்டிடலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது கட்ட வேண்டியிருந்தால் கட்டிடலாம். யாராவது கிட்ட கைமாற்றல் வாங்கியிருந்து கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுத்துடலாம். சார் பணம் எங்கே சார் இருக்குது, கொடுக்கறதுக்கு பணமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பணம் வரும். குரு அதை வர வைப்பார். அப்புறம் சந்திரன் அதை கொடுக்க வைப்பார். ஆக பிரச்சனைகள் சால்வ். ஏன்னா வாங்கி நாம் வச்சிட்டோம்னு என்ன போகுது, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தா வேலை முடியுதுன்னு சொல்ற மாதிரி. உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் அகலும். ஆக இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும், கண்டகசனியோட பாதிப்பு நீக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சந்திர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு முருக கடவுளை வழிபட பலவீனம் அகன்று முன்னேற்றம் கூடி வரும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு புதன். புதனோட ஏற்றமிக்க
உங்களுக்கு மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் சிறப்பு. சனி அற்புதமான இடத்துல 6ஆம் இடத்துல லட்சுமி கடாட்சம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். ராகு கூட உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டு துணிச்சலை கொடுக்கிறார். எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு துணிச்சல், எந்த காரியமும் உங்களுக்கு எளிதா நடக்கக்கூடிய நிலை. நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணலான் இருக்கீங்க, அதுக்குள்ள இன்னொருத்தர் அந்த ஏற்பாடு பண்ணிடுறார் உங்களுக்கு முன்னாடி, உங்க நண்பரோ உறவுக்காரங்களோ. இப்படிப்பட்ட சூழல்லாம் இதுக்கு முன்னே நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு அப்புறமும் எல்லா காலமும் அதே போல இருக்காது. 3-6-11 சனி இருக்கும்போது இந்த நிலைமை வரும். அதை பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை மாத்திக்கணுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபட ஏற்றம் பெறுவீங்க. ஆஞ்சநேயரோட மந்திரம் படிக்கலாம். திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்க திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்த ராமானுஜரை வழிபடுங்க, சிறப்பு பெறுவீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை கொடுத்து நெய் தீபம் ஏற்றி ஒரு 1/2 மணி நேரம் தட்சிணாமூர்த்தி முன்னாடி அவருக்கு எதிரே உட்கார்ந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் விலகு. கொட்டாவி மூலமா விலகு. கண்ணில் தண்ணி வரும், கொட்டாவி வரும். ஆக அது உங்களுக்கு உணர முடியும். வெயிட்டே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி உணர்வீங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு பரவாயில்லைங்க. தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்குது. தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. பதவி சம்பந்தமான சில விஷயங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தா கூட நீங்க இப்போ திரும்ப அழைக்கப்படுவீங்கன்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பைரவரை கும்பிட ஏற்றம் உண்டாகும். ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு குலதெய்வத்தை வழிபட எண்ணிய காரியம் ஈடேறும். உயர் பதவி உங்களுக்கு எண்ணியபடி கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலவீனம் அகன்று முன்னேற்றம் கூடி வர முருக கடவுளை வழிபடுங்க, கந்தகுரு கவசம் படிச்சு. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சூரியன். சூரியனோட போக்கு எப்படி இருக்குன்னா இன்னும் சனியோடு சேர்ந்து இருக்கிறது. சந்திரன் அஸ்திரமத்தில் இன்னைக்கு 8:30 வரைக்கும் இருக்கிறதும் கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும். இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு மேலே குழப்பங்கள் விலகக்கூடிய நாள்னு சொல்கிறேன். இப்போ காலையில் இருக்கிற டென்ஷன் 8:30க்கு அப்புறம் நீங்கிடும். ஆமாம் சார், குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுன்னா டென்ஷன் விலகிறது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே நீங்கள் குடும்ப பெண்கள் சொல்லுவீங்க. நமக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அவங்களுக்காகத்தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு இருந்தோம்னா எதுவுமே சலிப்பு இருக்காது. இந்த சலிப்புங்கிறது பாசம் கொண்டவர்களுக்கு சலிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு 8:30 மணிக்கு மேலே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னா அது மட்டும் இல்லை, பல வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூட காதுக்கு வரும். பலவீனமான செய்திகள் மாறும். இப்படி நல்ல நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபட சுபகாரிய தடைகள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பெருமாளை கும்பிட, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க உடல் அசதி சோர்வு நீங்கும், கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பைரவரை வழிபடுங்க. மாலை 6 to 8 மணிக்குள்ள வடமாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபடலாம். அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதனோட போக்குல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழல்களை உருவாக்கினாலும் சந்திரனோட போக்கு காலையில் 8:30 மணியிலிருந்து சந்திரன் அஷ்டமத்துக்குள்ள வரார், 8ஆம் வீட்டுக்குள்ள வரார். கன்னி 1, துலாம் 2, விருச்சிகம் 3, தனுசு 4, மகரம் 5, கும்பம் 6, மீனம் 7, மேசம் 8. 8வது வீடுங்கிறது மறைவு ராசி. அஷ்டமம் அப்படிங்கிறது அஸ்தமம் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி, அது அஷ்டமம் ஆயிடுச்சுனாலும் மறைவு தான், அஸ்தமம் ஆயிடுச்சுனாலும் மறைவு தான். அப்போ அந்த மறைவிடத்துக்கு போகக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு அது என்ன கிரகம்? அது சந்திரன். சந்திரன் யாரு? மனக்காரகன். மனக்காரகன் மறையும் போது மனக்குழப்பம் ஏற்படும், மனபயம் ஏற்படும், மறதி வரும். ஆக போக்குவரத்துல, பேச்சுவார்த்தையில், கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி. நீங்க நல்ல விஷயமே சொன்னா கூட தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நல்ல விஷயத்தையுமே பின்விளைவு சிந்திச்சு பேசுங்க. நல்லதா இருந்தா கூட அதை பின்விளைவு சிந்திச்சு பேசணும். சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லணும். நீங்க சில பேருக்கு
புரியாதவங்களுக்கு அவங்க முன்னாடி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள், அதுக்கு பேசாமல் இருக்கிறதே நல்லது. அந்த வகையான இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதோட வண்டி வாகனத்தில் போகும்போது காரில் போனால் பெல்ட் போடணும், பைக்கில் போனால் ஹெல்மெட் போடணும். இதெல்லாம் போட்டாலும் லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ரைட்டில் ஓவர்டேக் பண்ணும்போதும் அதுக்கு முன்னாடி ஒரு வண்டியை நமக்கு முன்னாடி போகிறவங்க ஓவர்டேக் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். வளைவுகளில் முந்தக்கூடாது. அப்படி முந்தும் போது என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்டில் வர வண்டி அவங்களும் பாவம், அவங்க 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 பாட்டுக்கு அவங்க சைடில் வருவாங்க. நாம் கொண்டு போய் வம்பில் இடிக்கும்போது அவங்களும் பாதிச்சு நாமளும் பாதிச்சிருவோம். அதனால் இன்றைக்கி வண்டி வாகனம் போக்குவரத்து எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து இன்னைக்கு செயல்பட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல நிலை அது மாறாது. அது அப்படியே மெயின்டைன் பண்ணும். நாம் ஒரு பொசிஷனில் இருக்கோம்னா இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது பேசிட்டோம்னா அந்த பொசிஷன் அப்படியே டவுன் ஆயிடும். உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனை கும்பிடுங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வார் வழிபடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்துட்டு இடம், வீடு, வாகன சம்பந்தமான விஷயங்களில், கல்வி சம்பந்தமான விஷயங்களை உங்களை தூண்டுவான். அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க, நீங்க மேலே படிக்கலாம்னு நினைப்பீங்க. இப்படி அந்த முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சிந்தனைகளாக வரும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை சனி அதுக்கு தடை போடுவார். 60 மூலமா அதுக்கு தடை போடுவார். அவர் ஜனவரி 26 வரைக்கும் அப்படி தடை போட்டிருப்பார். ஆக அந்த குழப்பங்கள் மேலும் அதிகரிக்காமல் இருக்க சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு வழிகாட்டுவார். 7ல் போய் இருந்துட்டு ஜென்மத்தை பார்க்கிறார். உங்களுடைய அறிவு கூர்மை வெளிப்பட்டு எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையை புரிந்து செயல்பட்டு இன்னைக்கு சாதகமான சூழலை உங்களுடைய முயற்சியால் ஆக்கிடுவீங்க. இந்த நாளை நல்ல நாளாக ஆக்கிடுவாங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் என்னும் சொல்லக்கூடிய அனுமனை வழிபடுங்க, நல்லது நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு மகாலட்சுமிக்கு தீபமேற்றி வழிபடுங்க, அல்லது ஆண்டாளுக்கு தீபம் போடுங்க, திருமண தடைகள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு முருக கடவுளை கந்தகுரு கவசம் படிச்சு வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல நல்ல நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பத்தை குரு கொடுக்கிறார். சந்திரனோட போக்கு இன்னைக்கு 5 கூடையவன் 6க்கு, 5ல் இருந்தவன் 6க்கு போறார். ஆனா 9க்கு அதிபதி, 9க்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தையோட சத்துருத்தன்மை ஏற்படும் சொல்றாங்க. அப்பா கூட வாக்குவாதம், இல்லை பேசாம போறது, எதிர்த்து பேசுறது, இப்படி எல்லாம் இருக்கும். அதை கைவிடணும், யோசிச்சு முடிவெடுக்கணும். சரிங்க டாடி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகணும். அப்படி போயிட்டீங்கன்னா அது சரியாயிடும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விரும்பிய விஷயங்கள் நிறைவேற இன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியை வழிபடுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பைரவருக்கு தீபமேற்றி வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் சிறப்புக்குரிய சந்தர்ப்பம் இல்லைங்கிற ஒரு நிலை இருந்தாலும் சந்திரன் அற்புதமான இடத்துக்கு போறார். அப்போ அறிவுபூர்வமான செயலால காரியம் சாதிப்பீங்க. இப்போ உடலால முயற்சி எடுத்து ஒருத்தர் முடிக்க முடியாத விஷயத்த அறிவால முடிக்கலாம்ங்கிறது ஒரு நிலை இருக்கு. அதாவது 50 பேர் போயிருக்காங்க ஒரு பக்கம், 50 தேங்காய் கொண்டு போயிருக்காங்க, இடுகாய் போட்டிருக்கு. எல்லாம் ஒரு சாக்கில் போட்டு எடுத்துட்டு போறாங்க. ஒரு ஆள் தலைமையில வச்சுட்டாங்க. அப்படி கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா மாற்றி மாற்றி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் நல்லா படித்தவர், சாணக்கியர் மாதிரி படித்தவர் எதுக்கு வரார். அவர் சொல்கிறார், என்னப்பா இத்தனை பேர் போகிறீங்க, என்ன மூட்டை அப்படின்னு. தேங்காய் மூட்டைங்க அப்படின்னு. ஓ தேங்காய் மூட்டையா? இப்போ அரிசியாக இருந்தால் பருப்பாக இருந்தால் அப்படி ஒரு கையில் கொண்டு போக முடியாது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், 1 கிலோவாக ஒரு பேக்கில் போட்டு. ஆனால் தேங்காய் தானே ஆளுக்கு ஒன்று எடுத்தால் வேலை முடிஞ்சுது. சரி இறக்கி வைங்கன்னு சொன்னார். ஏங்க இறக்கி வச்சா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இறக்கி வச்சா மறுபடியும் தூக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இறக்கி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்து கையில் கொடுக்குறாரு. எல்லாரும் அப்படியே கை வீசுற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஃப்ரீயாக போயிட்டு இருக்காங்க. அப்போது இப்படி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார்.
அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஆற்றல், அந்த சாணக்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரும். ஒருத்தங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள ரொம்ப சிரமப்பட்டு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் போய் ஒரு வழிகாட்டி அதை சிறப்பாக ஈஸியாக செய்ய வைப்பீங்க. அவங்க திருன்னு முழிப்பாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டோம், அவங்களுக்கு தெரியாமல் தான் எங்களை வேலைக்கு வச்சுருக்கீங்கன்னு நினச்சோம், ஆனால் இந்தளவுக்கு சொல்கிறீங்களே முதலாளி, நீங்கள் எங்கே இதெல்லாம் கற்றுட்டீங்கன்னு. நீங்கள் வெளியே எங்கேயும் போய் கற்றுருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய இன்றைய கிரக நிலை உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையும் உங்களுக்குள்ளேருந்து எடுத்து கொடுக்குது. கற்றுக்கிறதுக்கு வெளியிலிருந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தூண்டுறது தான். ஆக எல்லா சுவிட்சும் இருக்குது, எல்லாமே உள்ள ஆல்ரெடி நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது, ஆனால் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல. இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அதிலிருந்து எடுத்து நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்கிற மாதிரி, இன்றைக்கி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி, கொண்டக்கடலை மாலை கொடுத்து வழிபடலாம், தீபமேற்றி வழிபடலாம், காயத்ரி மந்திரம் சொல்லி, குரு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விரும்பியது நிறைவேற இன்னைக்கு நீங்கள் முருக கடவுளை வழிபடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ஆதித்ய ஹிருதயம் படித்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல வாய்ப்புகளுக்குரிய தருணம் இருக்கு. சந்திரன் போகக்கூடிய பாதை சாதகமாக இருக்கு. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் யோகாதிபதி நன்மைகளை செய்கிறார், அழகு கூடி வரும், உங்களுக்கு அனைத்தும் தேடி வரும், ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த வகையான அதிசயமான நிகழ்வுகளை இன்னும் அதிகரிக்க செய்ய நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வழிபடக்கூடிய தெய்வமா அம்மன். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கருடாழ்வாருக்கு தெய்வமேற்றி வழிபடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை அம்மன். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பங்களை இன்னைக்கு கிரக நிலைகள் ஏற்படுத்துமான்னா ஓரளவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரொம்ப சிறப்புக்குரிய சந்தர்ப்பம்னு பார்க்கும்போது இந்த கேது ஜென்மத்தை விட்டு கீழே இறங்கணும், குரு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வரணும். இதெல்லாம் வர ஆகஸ்டில் தான் நடக்கும். ஆகஸ்ட் மாதம் ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சியெல்லாம் நடக்கும். அப்புறம் வர ஜனவரியில் சனி பயிற்சி கொஞ்சம் இன்னும் சாதகமாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்த 2017 எண்டில் தானே சனி பயிற்சி வருது, நீங்கள் என்ன ஜனவரி 26 வருதுன்னு சொல்கிறீங்கன்னா? திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது, அதாவது 90% பயன்படுத்தக்கூடியது இன்னைக்கு ஜோதிடர்கள், துல்லியமானது. இந்த சுனாமி நான் சொன்னபோது கூட நான் டிசம்பரில் அதை பற்றி எழுதியிருக்கேன், அது சனி கடகத்துக்கு வந்ததை வச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் 2005 ஜூனில் தான் வாக்கியப்படி சனி பயிற்சி ஆகுது. அப்போது நாம் சொன்ன கணக்கும் அது. அப்போ தனி மனித ஜாதகத்துலேயுமே அந்த வாக்கியம் கொஞ்சம் மாறுபடுதுங்கிறது என்னுடைய அனுபவ கருத்து. மற்றவங்களை நான் இழிவுபடுத்தி பேசுகிறதாக எடுத்துக்கூடாது, அது ஆகாதுன்னு சொல்ல வரல, எனக்கு அது சிறப்புன்னு படுது, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். இப்போ எத்தனையோ பிராண்டு காரு இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுக்கிறாங்க, அது இது எடுக்கிறனால அது மோசம்னு அர்த்தம் இல்லை, இது சரியாக இருக்குன்னு நம்ம எடுக்கிறோன்னு அர்த்தம். நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு உணவை சாப்பிட்றோம், சரியாக ஜீரணமாகுதுன்னு சாப்பிட்றோம், அது எல்லாருக்குமே ஜீரணமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறோம். இது பொதுவான விஷயம், எனக்கு மட்டும் தனிப்பட்ட விஷயம் இல்லை. நான் நிறைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் திருக்கணித பஞ்சாங்கம் நடப்பு திசாபுத்திகளிலும் கோச்சார நிலையிலும் இயற்கை அமைப்புகளிலும் பொதுவான விஷயங்களிலும் துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும். அந்த வகையான நிலையில் உங்களுக்கு சனி மாற்றமும் 2017, அதுக்கப்புறம் குரு மாற்றமும் ராகுகேது மாற்றமும் உங்களுக்கு மிக அற்புதமான இடத்துக்கு வருது. இப்போ ஓரளவான நிலையில் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த நிலையில் இயங்காமல் அப்படியே நிற்காதுன்னு சொல்கிறேன். இயங்கும், கொஞ்சம் 100ல் போகிற வண்டி ஒரு 30-40ல் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போகுது இல்லை, அது பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கோணும். என்ன கூட அதை பற்றி கவலைப்படக்கூடாது, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போய்க்க வேண்டியதான். நம்ம கிரகங்களை எப்படி எதிர்க்க முடியும்? இயற்கையை எதிர்த்து நம்ம போரிட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிச்சிருந்தா மரணத்தை வென்றிருக்கலாம்னு சொல்லுவோம். அந்த வகையான நிகழ்வுகளில் இருக்கிறவங்களுக்கு, இந்த பூமியில் வாழ்கிறவங்களுக்கான நிலையில் அந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளுக்குரிய வாய்ப்புகள் 17 இருக்குது. இந்த 16ல் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடு படுத்த
இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறதும், சதயத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவை வழிபடுறதும், புரட்டாதியில பிறந்தவங்க குபேரனை வழிபடுறதுமான நிலை சிறப்பு பெறும். அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4 மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குருவோட நல்ல நிலை சிறப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எடுத்த காரியம் எளிதில் நடக்கக்கூடிய நிலை இருக்கு. அந்த வகையில் சந்திரனுடைய போக்கும் இன்னைக்கு 8:30க்கு மேலே மாறக்கூடிய இடமும் பரவாயில்ல, இருக்கக்கூடிய இடமும் பரவாயில்ல, சந்திரன் அடுத்த வீட்டுக்கு போகிற இடமும் பரவாயில்ல, ஆனால் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப பரவாயில்லன்னு சொல்கிறது. காலையில் உங்களை தேடி ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வருவார், ஜாதகத்துக்கு கூட கொண்டு வருவார், கொண்டு வந்து கொடுப்பார். இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கு, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகளுக்குரிய வாய்ப்பு, நல்ல செய்தியை காலையில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்துக்கு, இந்த ராசிக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய நாள். தொழில் பற்றிய நிலையிலும் கூட ஒரு நல்ல செய்தி, ஒரு ஃபோன் வரலாம். நல்ல விஷயம் சம்பந்தமாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் சம்பந்தமான ஃபோன் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. திசாபுத்தியும் நல்லா இருக்கிற பட்சத்தில் இது பொதுவான பலனில் பூரட்டாதியில் பிறந்தவங்க நவக்கிரகங்களை வழிபடுறதும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபடுறதும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபடுறதுமான நிலை சிறப்பு கொடுக்கும். நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கள் இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.